தரமாக இருக்குது ப்ரோ. உள்ள பட்டாசு தான் ப்ரோ. பாட்டு போய் அணில் செதுக்கி வச்சிருக்காரு ப்ரோ. உள்ளே போய் பாருங்க ப்ரோ. ஃபுல்லாக உள்ள கத்தி கூப்பாடு போட்டு ப்ரோ. தளபதி பாட்டு எப்போ வரும் ரிலீஸ் பண்ணி படம் எப்போ வருதுன்னு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாங் இல்லை ப்ரோ, அது சாமி பாட்டு. சாமி பாட்டு வேற மாதிரி வேற மாதிரி. செம்ம மாசாக இருந்துச்சுங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் மூவி வரும்போது நமக்கு தெரியுங்க. டான்ஸ் அது சொல்லவா வேணும், வேற லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் ப்ரோ ஒண்ணுமே கிடையாது. தாய் தந்தை தளபதி அடுத்து தமிழகம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும். சும்மாவே ஆடுவார், சொல்லவா வேணும். லாஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ள செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்ணில் கண்ணீர் தான் வருது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். நம்மளுக்காக வர்றாரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். என்ன நம்ம துணையாக நிற்போம். வெற்றி நிச்சயம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. இன்னும் பாட்டு ஒரு ஒன்ஸ் மோர் ஓடி இருக்கு. ஆட்டோட்டோ பூபதி போடுறேன் நாங்கள், அது போடலாம். அதுதான் லைட்டாக அவர் மனம் ஒருத்தம் சூப்பராக இருக்குது. பாட்டை மிரட்டிட்டாப்புல. சொல்லவே முடியாது. அனிருத் எப்பயுமே தனி ரகம் தான் அவர். ஆமாம், தளபதின்னு இல்லை, அவர் எல்லாத்தையுமே இப்போ தனித்துவமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ ரொம்ப நல்லா பாடியிருக்காப்புல. நல்லா இருக்கு பாட்டு. பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஐநூறு நல்லா வாட்டர் இருக்காப்புல. பாட்டு இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. காலையில் ஸ்டாலின் அங்கிள் சிதற விட்டார். இங்கே அனிருத் பதற விட்டுக்கு இருக்கார். சூப்பராக இருக்குது. அனல் பறக்குது, தீ பிடிக்குதாங்க. எல்லாமே அரசியல் தான். இனிமேல் எங்கள் அன்னை மட்டும்தான். 2026 கலெக்ஷன் நாங்கள் தான், எலெக்ஷன் நாங்கள் தான். ஆனால் நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு வெயிட்டிங்கு. டான்ஸ் பார்த்தா பயங்கரமாக ஆடி இருக்காரு. தளபதி இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். மாஸ் வேற லெவல். பயங்கரமா இருக்கு. தளபதி டான்ஸ்ல பிரிச்சுட்டாரு. ஏதோ சொல்ல வராங்க. ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. 2026 இருக்கு. எல்லாருமே பயமே பண்ணக்கூடாது. 2026 ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சூப்பர் 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 சூப்பர். எங்க அண்ணன் தான். ஜனவரி 9 ஜனநாயகம் போடு. ஒரு பேரு வரலாறு. ஓகே, வேற மாதிரி அரட்டி விட்டாப்புல. செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட செகண்ட் சிங்கிள் மோசமாக இருக்கு. நாங்கள் சட்டையை கட்டிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் ஜனவரி 9 இதே மாதிரி தான் ஆக போகுது. வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஜனவரி 9 இதை விட பிளாஸ்ட் ஆக போகுது. செகண்ட் சிங்கிள் அதை விட மிரட்டி விட்டுருக்காப்புல. நீ எவனை கட்சி பேச்சல எவனும் எடுக்க மாட்டான். நீ ஈரோட சொன்னாப்புல தலைவர், அதுலேருந்து எவனுமே எடுக்க மாட்டான். தலைவர் தான் நாளே முதல்வர் விஜய். பாட்டு வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மாசா இருந்துச்சு. தளபதி விஜய் வாழ்க. பாட்டு எப்பயும் போல தான் மாசு ப்ரோ. பாட்டு தளபதினா தளபதி தான் ப்ரோ. கெத்து காமிச்சு விட்டாப்புல. வேற மாதிரி ப்ரோ. நாங்கள் தான் 2026 டிவிக்கே தான். வேறு எவனாலும் ஆள முடியாது. நாங்கள் தான் 2026 நம்ம மட்டும்தான். டிவிக்கே மட்டும்தான் ப்ரோ. தளபதி மட்டும்தான் எப்பவுமே. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அரட்டிட்டாங்க ப்ரோ. ஆல்வேஸ் டிவிக்கே. தளபதி அரட்டிட்டா பாட்டு. ஆனால் பாட்டை பார்க்க லிரிக்ஸ் ஆடணும். லிரிக்ஸ் மேலே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய்மெண்ட் தான். இந்த பிராண்டிங்கை பற்றி எங்கள்கிட்டலாம் பண்ணாதீங்க. நாங்கள் இதை விட பெரிய பிராண்டு. இந்த சின்ன சின்ன பிராண்டெல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க, சரிங்களா? அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ தான் எங்களுக்கு தற்கொலையும் பிராண்டிங் பண்ணாலும், விஜய்க்கு ஒன்றுமே தெரியல, அரசியல் தெரியலன்னு சொன்னாலும் மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம் கண்டிப்பாக. ஓகேவா? விஜய் மட்டும்தான். எப்பவுமே விஜய் தான் நம்ம அண்ணன் தான். விஜய் மட்டும்தான். மரண வெயிட்டிங்ல இருக்கும். புக்கிங் காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 9ஆம் தேதி வந்து ரோஹினா தலை, மதுரை சோழமல்னா தளபதி விஜயோட இது 9ஆம் தேதி புக்கிங்ல இருக்கும். பாட்டு வந்து 2 தடவை போட்டாங்க. பயங்கரமா இருக்கு. இந்த கச்சேரி பாட்டும் சரி, இந்த பாட்டும் சரி பயங்கரமா இருக்கு. பயமா இருக்கா? 2026 பயங்கரமா இருக்கும். அண்ணனை ஸ்க்ரீன்ல லாஸ்டா பார்க்க போறது ஒரு வருத்தம் தான். ஆனா அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது ஒரு வருத்தம் தான். ஆனால் பாட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லருக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாட்டு வந்து ஒரு அண்ணனை பார்த்துட்டோம். 9ஆம் தேதி புக்கிங். நாளைக்கே புக்கிங் விட்டால் கூட நான் வந்து டிக்கெட் எடுப்பேங்க. பாட்டு வந்து நல்லா இருக்குங்க.
எப்படா புக்கிங்கு பராசக்தியும் வரட்டும், பராசக்தியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க, பராசக்தியும் வரட்டும், அந்த படம் ஜெயிக்கட்டும். ஆனால் வந்து இந்த சோசியல் மீடியா ட்ரோல் இந்த அல்லு சிலுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், படத்தை வந்து எப்படா இந்த படத்தை வந்து ஓரம் கட்டான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த படம் வந்து ஓரம் கட்ட முடியாது. அந்த தளபதி ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதும். 9ஆம் வெற்றியோ தோல்வியோ அண்ணனோட இருப்போம். 9ஆம் மாறின வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து ஈரோட்டில் வந்து அவரோட இது வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இங்கே வந்துக்கிட்டு செலிப்ரேஷன் மதுரையிலையும் நல்லா இருக்கு. மதுரையில் 3 தேட்டரில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இங்கே மதுரை சோழமலை, ஏபிஆர் ஜெயம் பழங்கானத்தம், ரிச்சிதா, அண்ணா நகர், ஷா தேட்டரில். இங்கே சோழமலையில் வந்து எப்போவுமே சோழமலையில் வந்து விஜய் படத்துக்கு ஒரு மாசான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. விஜய் படம்னாலே இங்கே தான் வருவேன். ரீரிலீஸ் படமாக இருந்தாலும் சரி, அது புது படமாக இருந்தாலும் விஜய்னாலே எனக்கு சோழமலை தான். வேறு எந்த தேட்டருக்குமே போக மாட்டேன். நீங்கள் எந்த தேட்டர் எடுத்தாலுமே விஜய் படம்னாலே சோழமலை தான். எனக்கு வந்து இங்கே வந்து டிக்கெட் வந்துடும். நான் எதிர்பார்த்த டிக்கெட்டுமே கொடுத்துருவாங்க. சோழமலையில் வந்துக்கிட்டு பாட்டு வந்து போட்டாங்க. இப்போ ட்ரெய்லருக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். படத்துக்கு 9ஆம் அதாவது ஒரு வாரம் கழிச்சு பராசக்தி வரதா சொல்கிறாங்க. பராசக்தி வரட்டும். இந்த ஸ்க்ரீன் கொடுக்குறது 60% வந்து பராசக்தின்றாங்க, 40% ஜனநாயகம். பராசக்திக்கு வந்து எத்தனை ஸ்க்ரீன் கொடுத்தாலுமே ஜனநாயகம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலக்குது. கருப்பு படம் இருந்தாங்க, எந்த சூர்யா படமும் வரட்டும், சிவகார்த்தின் படமும் வரட்டும், ஜெயிக்க போகிறது ஜனநாயகம் தான். பொங்கல் வின்னர் வந்து ஜனநாயகம் தான். திரையிலையும் சரி, தமிழ்நாடு சட்டசபையிலையும் சரி. தேட்டர் சதுரம், மதுரையே பதறும்ண்ணே. இதான் உண்மை. எல்லாம் வெறியில் இருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணே? இங்கே இருங்க. எல்லா சிங்கிளுக்கும் தளபதி கட்சிக்கும் கிரேஸ் இருக்கு, இந்த பாட்டுக்கும் கிரேஸ். சரிங்களா? எந்த நடிகருக்கு இருக்கும் சொல்லுங்க? சும்மா வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சும்மா ஓட்டு வாங்கினேன். ஆனால் ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குனா எங்கள் அண்ணன் மட்டும்தான். சரிங்களா? ஜென்ரல் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாருமே எங்களை தான் பார்ப்பாங்க. சரிங்களா? சும்மா வந்து இந்த பயோஸ்கோப் எல்லாம் எங்கிட்ட காட்டக்கூடாதுண்ணே. சரிங்களா? சும்மா ஓடலை அடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இல்லை, அதெல்லாம் சும்மா ஃபேக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ்க்குன்னா எங்கள் அண்ணன் மட்டும்தான். எலெக்ஷனு நாங்கள் தான், கலெக்ஷனு நாங்கள் தான். சரிங்களா? 2026 அண்ணன் நாங்கள் உட்கார வைக்கிறோம். சரிங்களா? எவன் என்ன பேசுனா சரி, சீமான் அண்ணன் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு டிஎம்கே வந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பங்கு பிரிச்சுட்டு அமைதியாக இருக்க சொல்லுங்கள். சரிங்களா? அண்ணனை பற்றி பேசாதீங்க. நீங்கள் பேசினார் பார்த்தீங்களா? இதை நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும்? சரிங்களா? தேவையில்லாமல் பேசி வார்த்தையை விடாதீங்க. அதான் சொல்ல, தளபதிக்கு ஒரு மவுஸ் இருக்குது, அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்குது, மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஓகே விடுங்க, நினச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2026 உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் வீட்டில் உட்காருவீங்க. ஜனவரி 9 நாங்கள் ஆடுவோம், எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். சரிங்களா? நாங்கள் தான். சரிங்களா? எங்களை அடிச்சுக்க ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சினிமா விட்டு போகிறோம் ப்ரோ. அப்படியே மனசுலாம் அப்படியே என்ன சொல்ல அவ்வளோ இதாக இருக்குது. வரேன், எல்லாமே வரேன். நான் முன்னாலாம் நான் வரமாட்டேன். இந்த மாதிரிலாம் அந்த வந்து இந்த சிங்கிள்லாம் வரமாட்டேன். அப்படியே மனசு அப்படியே ரொம்ப என்ன சொல்ல அவ்வளோ வருத்தமாக இருக்குது ப்ரோ. இந்த மனசை விட்டு போகிற தீபாவளி பொங்கல்லாம் என்ன சொல்ல வீட்டிலே இருக்க மாட்டோம். அண்ணன் படம் தான். அதான் சொல்கிறேன்ல, ஜனவரி 9 தீபாவளி, பொங்கல், சித்திரை திருவிழா எல்லாமே எங்கள் அண்ணன் மட்டும்தான். பாருங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் சொல்லுவாங்க இந்த வட்டம் மீண்டும் நிரூபித்தார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குனா என்றைக்குமே விஜய் தான் அப்படின்னு மீண்டும் நிரூபிப்பார். வேற எந்த நடிகருமே சினிமா விட்டு போனதுக்கப்புறம் யாரும் வருத்தப்படல ப்ரோ. சரிங்களா? எந்த பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, ஐயோ வாங்க 2 வருஷம் ஆச்சு உங்கள் படம் வாங்க அப்படிலாம் யாருமே சொன்னது கிடையாது. சரிங்களா? எங்கள் அண்ணனை மட்டும்தான் தேட்டருக்காரங்கலேருந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. 2026 அண்ணனுக்கு சிஎம்மாக உட்கார வைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அண்ணன் செதற விடுவார் இருக்குல்ல, பாருங்கள், அவ்வளோதான்.